சோ சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணனும், என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போறோம், பிளஸ் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கரெக்டா நீங்க இந்த வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ இருக்கு, அதை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். பிளஸ் இந்த சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் ஏகப்பட்ட சீரிஸ் நிறைய இருக்கு, அதையும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ நீங்க நம்ம சேனலுக்கு நான் புதுசு கிடையாது, ஆனா நான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வந்து சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பட் எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்ட். ஓகேங்களா? சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போடும். சோ இன்னைக்கு வீடியோ நான் சொன்ன மாதிரி பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஃபார்ம் பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரூல்ஸ்ல பாத்துடலாம். ஓகேங்களா? சோ ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5 ரூல்ஸ் இருக்கு. சோ ரூல்ஸ்னா பெருசா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக, நம்ம ப்ராசஸ்க்காக நம்மளா கிரியேட் பண்ணிக்கிட்டது தான். சோ இது வந்து ரூல்ஸ் அப்படின்னு தனியா நீங்க போய் எங்க தேடி பாத்தீங்கன்னா ரூல்ஸ் எதுவும் இருக்காது. சோ நம்ம ஞாபகத்துக்கு, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது கிரியேட் பண்ணிக்கிட்டது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம சப்ஜெக்ட் கூட V1 ஆட் பண்ணணும். நான் இப்ப சொல்றது எல்லாமே வந்து பிரசன்ட் டென்ஸ்க்கு. ஓகேங்களா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். சப்ஜெக்ட் பிளஸ் verb V1. ஓகேங்களா? இல்லனா சப்ஜெக்ட் பிளஸ் do or does பிளஸ் V1. ஓகேங்களா? சோ சப்ஜெக்ட் பிளஸ் V1 வரும் ஃபர்ஸ்ட், இல்லனா சப்ஜெக்ட் பிளஸ் do or does பிளஸ் V1 வரும். ஓகேங்களா? இதுல நாட் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் பிளஸ் do or does பிளஸ் not பிளஸ் V1 வரும். ஓகேங்களா? சோ அதையும் நம்ம பார்ப்போம். சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா, சிங்குலர் சப்ஜெக்ட் இன் தி சென்ஸ் he she it, இது வந்துச்சு அப்படின்னா எப்பயுமே நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு he she it யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளூரல் verb தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ளூரல் அப்படிங்கறது s ஆட் பண்ணி வரணும். V1 தான், V1 கூட s ஆட் ஆகி வரும். ஓகேங்களா? சோ சிங்குலர் சப்ஜெக்ட் அதாவது he she it அப்படின்னா இதுக்கு வந்து ப்ளூரல் verb தான் வரணும். அதுவே ப்ளூரல் சப்ஜெக்ட் we and they வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு சிங்குலர் verb யூஸ் பண்ணணும். ப்ளூரல் சப்ஜெக்ட்னா சிங்குலர் verb, சிங்குலர் சப்ஜெக்ட்னா ப்ளூரல் verb. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ I and you வந்துச்சுன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா சிங்குலர் verbல வரும். ஓகேங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன் I and you எக்ஸெப்ஷன் ப்ளூரல்ல தான் கன்சிடர் பண்ணுவோம்னு. அதே கான்செப்ட் தான், ப்ளூரல்ல கன்சிடர் பண்ணினாலும் நம்மளுக்கு சிங்குலர் தான் வரும். ஓகேங்களா? இது 5 தான் நம்மளோட சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட ரூல்ஸ். சப்ஜெக்ட் பிளஸ் V1, சப்ஜெக்ட் பிளஸ் do or does பிளஸ் V1, சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தா ப்ளூரல் verb, ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தா சிங்குலர் verb. ஐயும் ப்ளூரல்ல எக்ஸெப்ஷன்ல கன்சிடர் பண்றனால சிங்குலர் verb. ஓகேங்களா? சோ இந்த ரூல்ஸ் உங்களுக்கு கிளியரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ளூரல் verb எப்படி ஃபார்ம் பண்ணுங்கறத பாத்துடலாம். சோ ப்ளூரல் verb எப்படி ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் 3 பாயிண்ட்ஸ் சொல்லிருக்கேன். சோ ஒன்னு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த verb பாத்தீங்க அப்படின்னா அந்த verb கூட s ஆட் பண்ணோம்னா ப்ளூரல் verb ஃபார்ம் ஆயிடும். சோ இந்த ப்ளூரல் verb ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக பார்த்துட்டு இருக்கோம், சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டியது ப்ளூரல் verb, அதனால பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த verbsக்கு நம்ம வந்துட்டு ஜஸ்ட் verb கூட s ஆட் பண்ணோம்னா கரெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? சில verbs அதாவது சில verbs வந்து sh, ch, ss இல்ல o இல்லனா x இதுல எண்ட் ஆகுற verbs எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா verb கூட es ஆட் பண்ணணும். s இங்க சோ நம்ம இங்க வந்து es ஆட் பண்றோம். ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா sh க்கு wash, ch க்கு watch, ss க்கு cross, o ல முடியும்னா go, x ல முடியும்னா fix. ஓகேங்களா? சோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சோ இதுக்கு ப்ளூரல் verb எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா wash plus es washes, watch plus es watches, cross plus es crosses, go plus es goes, fix plus es fixes. ஓகேங்களா? சோ இது கூட es ஆட் பண்ணிருக்கோம். verb கூட es ஆட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். சோ sh ல ch ல ss ox இதுல முடியற verb-ஆ இருந்தா நம்ம ப்ளூரல் verb எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்னா அது கூட es ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா சில verbs வந்து y ல முடியும். அந்த y க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கான்சனன்ட் இருக்கும். சோ கான்சனன்ட்னா நம்மளுக்கு தெரியும்
AEIOU இந்த அஞ்சும் வவ்வல்ஸ்னு சொல்லுவோம். இந்த 5 தவிர மிச்சம் இருக்க ஆல்பபெட்ஸ் மொத்தம் 26. இதுல வந்து இந்த 5ம் போச்சு அப்படின்னா மிச்சம் இருக்க 21 ஆல்பபெட்டுமே நம்மளுக்கு கான்சனன்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு வைல முடியுது ஒரு வேர்ப், அதுக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்கு, லைக் இந்த 5ம் இல்ல, அது தவிர இருக்க 21ல ஏதோ ஒரு ஆல்பபெட் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வைக்கு பதிலா ஐ ஆட் பண்ணிட்டு அது கூட இஎஸ் ஆட் பண்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளை, கிரை. சோ இந்த ஃப்ளை அண்ட் கிரைல பார்த்தோம் அப்படின்னா வைல முடிஞ்சிருக்கு ரெண்டுமே. இதுக்கு முன்னாடி எல், இங்க ஆர். AEIOUல எல் இல்ல, சோ இது கான்சனன்ட். அதே மாதிரி ஆரும் இல்ல, சோ இதுவும் கான்சனன்ட். சோ கான்சனன்ட் பிளஸ் வை. சோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த வைய எடுத்துட்டு நம்ம IES ஆட் பண்ணணும். அதாவது FLIES. அதேதான் இங்கேயும் IES ஆட் பண்றோம். CRIES. ஓகேங்களா? சோ 3 தான். ஒன்னு மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ்க்கு நம்ம எஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். SHலயோ CHலயோ SSலயோ Oலயோ Xலயோ முடிகிற வேர்பா இருந்தா நம்ம ES ஆட் பண்றோம். அதுவே கான்சனன்ட் பிளஸ் வைல முடிகிறதா இருந்துச்சுன்னா நம்ம அந்த வைக்கு பதிலா ஐ ஆட் பண்ணிட்டு அது கூட ES ஆட் பண்றோம். ஓகேங்களா? சோ இது 3 தான். இந்த 3 ஞாபகம் வச்சுட்டோம்னா நம்மளோட வேர்ப் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ இத வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ நான் இல்லைங்க நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றோம்ங்கறப்ப நம்ம 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். சப்ஜெக்ட் பிளஸ் verb, either சிங்குலர் verb இல்லனா ப்ளூரல் verb. சப்ஜெக்ட் பிளஸ் do இல்லனா does கூட verb. சப்ஜெக்ட் பிளஸ் do இல்லனா does கூட not பிளஸ் verb. அதுக்கு அப்புறம் question do or does பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் V1. சோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வரலாம். சப்ஜெக்ட் பிளஸ் verb. verbங்கிறது V1. ஏன்னா நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும். சப்ஜெக்ட் பிளஸ் verb V1. இந்த V1 வந்து சிங்குலராவா இருக்கலாம், ப்ளூரலாவும் இருக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த verb நம்ம எடுத்துக்க verb வந்து speak, பேசுறது, speak. ஓகேங்களா? சோ இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ இதோட ப்ளூரல் ஃபார்ம் SPEAK. சோ இது எந்த ரூல்ஸ்ல வரும்? CHலயோ SHலயோ SSலயோ Oலயோ Xலயோ முடியல, கடைசியா Yயும் வரல. அப்ப இது most of the verbs count. கரெக்ட்டுங்களா? most of the verbsக்கு plural verb எப்படி ஃபார்ம் பண்ணனும்? கரெக்ட், yes ஆட் பண்ணனும். சோ speak கூட yes. கரெக்ட்டுங்களா? ஓகே. சோ speak கூட yes, speak கூட yes, speak கூட yes, speak கூட yes, 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 yes. ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு speak ஓட plural form speaksங்கிறது தெரியும். ஓகே. சோ இப்போ நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் I, you, we, they. இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் he, she, it இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் நடுவுல ஒரு இடைவெளி இருக்கு, ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன? கரெக்ட்டுங்க. சோ இது எல்லாமே நமக்கு ப்ளூரல் சப்ஜெக்ட் கவுண்ட், இது எல்லாமே நமக்கு சிங்குலர் சப்ஜெக்ட். சோ நம்ம பார்த்தபடி சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ஒன்னும் ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ரூல்ஸும் வரும். கரெக்ட்டுங்களா? சோ அதனால நம்ம எல்லாத்தையுமே சிங்குலராவும் ப்ளூரலாவும் பிரிச்சிடலாம். I, you, we, they இதுனாலும் ப்ளூரல், he, she, it இது மூணும் சிங்குலர். I, you, we, they இதுனாலும் ப்ளூரல், he, she, it இது மூணும் சிங்குலர். I, you, we, they இதுனாலும் ப்ளூரல், he, she, it இது மூணும் சிங்குலர். ஓகேங்களா? ஓகே. சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ளூரல் ஃபார்ம் பண்ணது, செகண்ட் ஸ்டெப் சிங்குலரையும் ப்ளூரலையும் பிரிச்சிட்டோம். ஓகே, குட். சோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? இது எல்லாமே நமக்கு ப்ளூரல் சப்ஜெக்ட்னு தெரியும். சோ ப்ளூரல் சப்ஜெக்ட் வருது அப்படிங்கறப்போ நமக்கு verb சிங்குலரா வரணுமா ப்ளூரலா வரணுமா? நம்ம ரூல்ஸ்ல பார்த்தோம். ப்ளூரல் சப்ஜெக்ட்னா சிங்குலர் verb. கரெக்ட். சோ ஸ்பீக். ஓகேங்களா? ஏன்னா இங்க எஸ் ஆட் ஆச்சுனாலே அது வந்து ப்ளூரல்.
கரெக்ட்டுங்களா? ஓகே. சோ அடுத்தது சிங்குலர் சப்ஜெக்ட் he she it இருக்கு. சோ இதுக்கு சிங்குலர் சப்ஜெக்ட் வரணுமா ப்ளூரல் சப்ஜெக்ட் வரணுமா? ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படிங்கறப்ப நமக்கு சிங்குலர் வரணும். சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படிங்கறப்ப நமக்கு ப்ளூரல் வரும். கரெக்ட்டுங்களா? சோ ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் போட்டுட்டோம். அடுத்தது சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வரும். சோ ஸ்பீக்ஸ் தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? I speak, you speak, we speak, they speak, he speaks, she speaks, it speaks. ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்தது do or does யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ண போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, do or does வரப்ப நமக்கு ப்ளூரல் வெர்ப் சிங்குலர் வெர்ப்னு கான்செப்ட் கிடையாது. ஒரே வெர்ப் தான், அது சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. சோ இப்ப ப்ளூரல் இது, சிங்குலர் இது. சோ ப்ளூரலுக்கு நம்ம do யூஸ் பண்றோமா does யூஸ் பண்றோமா? கரெக்ட். ப்ளூரலுக்கு நம்ம do யூஸ் பண்றோம். ஓகே. சோ சிங்குலருக்கு நம்ம does யூஸ் பண்றோம். ஓகே. சோ ஸ்பீக்கா ஸ்பீக்ஸா? obviously do or does யூஸ் பண்றப்ப நம்ம ப்ளூரல் வெர்பே இல்ல அப்படி நான் சொன்னேன் இல்லைங்களா? கரெக்ட். சோ நமக்கு தெரியும். சோ இது வரவே வராது. சோ I do speak, you do speak, we do speak, they do speak. அதுவே he does speak, she does speak, it does speak. ஓகேங்களா? ஓகே, பர்ஃபெக்ட். சோ அடுத்தது நம்ம சேம் தான், நம்ம நாட் யூஸ் பண்ணி லைக் நெகட்டிவ்ல சொல்லணும் அப்படிங்கறப்ப நமக்கு என்ன ஆகும்னா நாட் ஆட் ஆகும். இந்த நாட் எப்ப ஆட் ஆகும்னா do or doesக்கு அப்புறம் verbக்கு முன்னாடி. சோ நாட் இங்க வருது. சேம் இதே தான், பட் நாட் ஆட் ஆகி இருக்கு. நமக்கு ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படிங்கறப்ப do not தான் வரும். சோ do not கூட verbங்கிறது நமக்கு தெரியும். do doesக்கு நமக்கு ப்ளூரல் வெர்பே வரக்கூடாது. I do not speak, you do not speak, we do not speak, they do not speak. ஓகேங்களா? இந்த do not அப்படிங்கறத நம்ம don't அப்படின்னு சொல்றோம். இந்த ஓக்கு பதிலா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துரும். இந்த ஓக்கு பதிலா சோ இது வந்து don't. ஓகேங்களா? I don't speak, you don't speak, we don't speak, they don't speak. ஓகே. அடுத்தது he she it அப்படிங்கறப்ப do not வரணுமா does not வரணுமா? ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால நமக்கு இங்க does not வரும். கரெக்ட். சோ இங்க does not speak. சோ இந்த does notங்கிறது என்னவா வரும்னு பாத்தீங்கன்னா doesn't. இந்த ஓக்கு பதிலா இங்க வந்து apostrophe. He doesn't speak, she doesn't speak, it doesn't speak. ஓகேங்களா? சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம question form பண்ணணும். question form பண்றப்ப என்ன ஆகும்? இவ்வளவு நேரம் நம்ம எப்படி பார்த்தோம்? s plus verb, s plus do plus verb, s plus does plus verb, does not plus verb னு பார்த்தோம். questionக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த do or does வந்து முன்னாடி குதிச்சிரும். அதுக்கப்புறம் s plus v1. சோ do or doesங்கிறது மட்டும் நமக்கு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்துரும். சேம் தான், do or does மட்டும் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்துரும். சோ do or does plus subject plus v1. ஓகேங்களா? சோ I, you, we, they. இதனாலும் plural subject do வரணுமா does வரணுமா? do வரணும். கரெக்ட். v1. சோ do or does வரப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் plural verbங்கிற கான்செப்டே கிடையாது. அதனால do I speak, do you speak, do we speak, do they speak. ஓகேங்களா? அடுத்தது he or she or itங்கிறது சிங்குலர். சிங்குலருக்கு என்ன வரணும்? does வரணும். அதனால does he speak, does she speak, does it speak. இது எல்லாத்துக்கும் கடைசியா क्वेश्चनங்கறனால क्वेश्चन மார்க். சோ இப்போ இந்த क्वेश्चंसல நான் doல ஆரம்பிச்சிருக்கேன். சோ இது வந்து yes or no. இதுவே நீங்க what do you speak, how do you speak, சோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க ஆட் பண்ணி क्वेश्चन ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இந்த doக்கும் doesக்கும் முன்னாடி வரும். what plus do plus subject plus v, how plus does plus subject plus v. சோ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சோ क्वेश्चन வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கு அப்புறம் do does வரும், அதுக்கு அப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கு அப்புறம் verb v1, அதுக்கு அப்புறம் क्वेश्चन. ஓகேங்களா? ஓகே.
சோ இப்போ நம்ம பார்த்தது ஸ்பீக் வச்சு. சோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இதே தான் ஃபார்ம் பண்ண போறீங்க. ஆனா எப்படி ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா இன்னும் 2-3 verbs வச்சு ஃபார்ம் பண்ண போறீங்க. அந்த 2-3 verbs என்னன்னு பார்த்தோம்னா eat, love, read, run. சோ இந்த நாளையும் வச்சு நீங்க இதே ஃபார்மேட்ல சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி பார்க்க போறீங்க. do வருமா, does வருமா, क्वेश्चन எப்படி ஃப்ரேம் பண்ணனும், ப்ளூரல் வெர்ப்னா என்ன, இதுல ப்ளூரல் வெர்ப் எப்படி ஆட் பண்ணனும், இது எல்லாமே நீங்க ஃப்ரேம் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இதுக்கு நீங்க உங்களோட process ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதோட எக்ஸ்டென்ஷன் நான் சொல்லிருந்தீங்களா அதையும் பார்த்துடலாம். ஓகே. சோ இப்போ எக்ஸ்டென்ஷன் சப்ஜெக்ட் வெர்ப் அதுக்கு அப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகும்னு பார்த்திருக்கோம். போன வீடியோல சொல்லியிருக்கேன். சேம் அதுதான் பார்க்க போறோம். சோ ஐக்கு ஸ்பீக் ஏற்கனவே ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸ், ஹீக்கு ஸ்பீக்ஸ் ஏற்கனவே ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸ். இது பாசிட்டிவா, நெகட்டிவா they do not speak, she does not speak. இது ரெண்டும் நம்ம ஏற்கனவே ஃப்ரேம் பண்ணிருக்கோம். சோ இந்த நாலுமே எப்படி ஃப்ரேம் பண்ணனும், இந்த 4 வரைக்கும் எப்படி ஃப்ரேம் பண்ணனும் உங்களுக்கு இப்ப தெரியும். சோ இது கூட எக்ஸ்டென்ஷன் என்ன ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா நான் வந்து I speak Tamil, he speaks Tamil. ஓகேங்களா? I speak Tamil, he speaks Tamil. எக்ஸ்டென்ஷன் நான் தமிழ் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். இங்க they do not speak Hindi, she does not speak Hindi. ஓகேங்களா? சோ இது எக்ஸ்டென்ஷன். இது கூட இன்னொரு வார்த்தை ஆட் பண்ணனும் அப்படி நினைச்சோம்னா I speak Tamil fluently, he speaks Tamil perfectly. ஓகேங்களா? அடுத்தது இங்க பார்த்தோம் அப்படின்னா they do not speak Hindi fluently, she does not speak Hindi in office. சோ இந்த மாதிரி நமக்கு எத்தனை வார்த்தைகள் வேணும்னாலும் நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போலாம். ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம ஒரு சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணனும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தடவை பார்த்தா புரியலனா இன்னொரு தடவை பாருங்க. நான் சொன்ன மாதிரி eat, live, read, run இந்த மாதிரி வார்த்தைகள்ல நீங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. இல்ல நான் இன்னும் நிறைய நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான verbs எல்லாத்தையும் ஆட் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. சோ தட் உங்களுக்கு ஒரு சென்டென்சஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்ங்கிறதுல ஃப்ளூயன்சி வந்துடும். ஓகேங்களா? சோ இது நம்ம வந்து பேசிக் ஸ்டெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.